வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் நிறைய குட் நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி ரைட். பிஎஸ்சி வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாளையில இருந்து 28ஆம் தேதியில இருந்து இவங்களும் T+0 அதாவது அன்னன்னைக்கே வந்து செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். வேர்ல்டில் வந்து சைனா நம்பர் 1, அடுத்தது வந்து இந்தியா வந்து அதே மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. T+0 செட்டில்மெண்ட். இதில் வந்து ஒரு 25 ஸ்டாக்ஸ் இதை மட்டும் வச்சு முதல் ட்ரையல் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே அந்த T+1 அந்த கான்செப்ட் ஓடிட்டு தான் இருக்கும். T+0ன்றது அடிஷ்னல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்று. அண்ட் இந்த 25 ஸ்டாக்கை தான் வந்து இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து வரிசையாக வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அம்புஜா, அசோக் லைலண்ட், JSW ஸ்டீல், LIC, L&T மைண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லா டிவி சேனல்லையும் இந்த லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும். ஸோ லிஸ்ட்டு வந்து 25 ஸ்டாக்கு T+0 நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து ரொம்ப குட் நியூஸ். நாளைக்கு 28 ரைட், நிஃப்டியோட 28 மார்ச் மாதம். எவ்ரி குவார்ட்டர், எவ்ரி 3 மாதத்துக்கு ஒருத்தர வந்து நிஃப்டியோட வெயிட்டேஜை வந்து மாற்றுவாங்க. அது மாதிரி நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சோடனே நிஃப்டியோட வெயிட்டேஜ் மாற்றுவாங்க. ஸோ தட் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அது இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் வரும். ஆக்சுவலாக சொல்ல போனால் மார்ச் 31 பட் நாளைக்கு இது பண்ணுறாங்க. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் தானே. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வெயிட்டேஜ் கம்மியாகுது. சில ஸ்டாக்ஸ் வெளியில் போகுது, சில ஸ்டாக்ஸ் உள்ளே வருது. இது மாதிரி உள்ளே வரும்போதும் நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து நிறைய பணங்கள் வரும் ரைட். இதில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் $188 மில்லியன் உள்ள வருது. அது என்னடா நம்ம ஊரில் வந்து $88 மில்லியன் 188 மில்லியன் வருதுன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். 1 மில்லியன்றது 8.3 கோடி, அதாவது 8 கோடியே 30 லட்ச ரூபா அப்படின்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணீங்க. இன்னைக்கு ருப்பி வந்து 83 தானே. ஸோ 1 மில்லியன்றது இன்ட்டு 10 லட்சம் போட்டால் உங்களுக்கு வந்து 8 கோடியே 30 லட்சம் வரும். ஸோ இன்டூ 188 நீங்கள் போட்டுன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். சரி, இதில் வந்து 188 மில்லியன் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் வருது. அப்போ ஸ்டாக் மேலே ஏறுமா ஏறாதா? அடுத்தது HDFC 94 மில்லியன் உள்ளே வருது. அதுக்கு அடுத்தது பாரதி ஏர்டெல் 26 மில்லியன் உள்ளே வருது. IRFC 23 மில்லியன் உள்ளே வருது. இது இல்லாத மற்ற ஸ்டாக் எது இதில் உள்ளே வருதுன்னு சொன்னால் NTPC, அதானி பவர், PFC, ஜியோ ஃபைனான்ஸ், இதுக்குள்ளெல்லாம் காசு வருது. அப்போ காசு எது இதில் போகுது? SBI, UPL, ICICI பேங்க், ONGC, PI இண்டஸ்ட்ரி, கோல் இண்டியா, ரிலையன்ஸ், கோட்டக் மஹேந்திரா, பாரதி, BEL ரைட். அடுத்தது வந்து இன்ஃபோசிஸ். இதுல இருந்து கேஷ் வெளியில போகுது. சரி, இன்னொன்று ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். மாருதி நானும் உள்ள வந்துட்டேன்டா சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் போட்டார் தலைவர். எதுக்கு? 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடி அந்த ஒரு கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்ல வந்து 19 ஸ்டாக், இது 19வது ஸ்டாக்கா உள்ள வந்திருக்கு. நல்ல விஷயம். இதுக்கு உள்ள வந்து பெரிய பெரிய தலைங்களாம் யார் இருக்காங்கன்னா ரிலையன்ஸ், நேச்சுரலி, TCS, HDFC, இன்ஃபோசிஸ், SBI, HUL, ITC, L&T, HCL, இவங்களாம் வந்து ஏற்கனவே உள்ள இருக்கிறாங்க. அடுத்தது ஆர் பவர் டெய்லி அப்பர் சர்க்கியூட் அடிக்குது. இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டை டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. நல்ல விஷயம். க்ளோஸ் அபவுட் 18 ருபீஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 27 ருபீஸ் லாஸ்ட் ஒரு 5 டேஸ்ல வந்திருக்கு. நல்ல செய்தியா வந்திருக்கு. அனில் அம்பானி இப்பயாச்சும் வெளியில வரட்டும். நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன். அண்ட் அவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து முடிச்சிருக்கிறாங்க. 1023 கோடி ஒரு கடனை வந்து தீர்த்து விட்டுருக்காங்க. அந்த கடன் தீர்த்ததுக்கான எதிர்வழி தான் இன்னைக்கு வந்து இதெல்லாமே வந்திருக்கு. யார்கிட்ட வந்து எந்த இது அதெல்லாம் நம்ம விட்டுறலாம் ரைட். ரிலையன்ஸ் வந்து ஒரு 1023 கோடி ரூபா பஞ்சாயத்து முடிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம். அண்ட் யாருக்கு முடிச்சிருக்காங்க? DBS, ICICI பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க், இவங்க கூட வந்து பஞ்சாயத்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஒன்னொன்னா பிரச்சனை முடிச்சுட்டு வரும்போதும் இவங்க வந்து ஆர் பவர் பிஸ்னஸ்ல வராங்களான்றது அடுத்த விஷயம். பட் ஒவ்வொரு அசெட் ஃப்ரீ ஆயிடுது. பெரிய கம்பெனி வந்து இவங்களை டேக் ஓவர் பண்ணுவாங்க. நேற்று கூட நீங்க பாத்தீங்க ஒரு 132 கோடிக்கு JSW எனர்ஜி வந்து இவங்களோட JSW ஒரு குரூப் அவங்க வந்து ஒரு வாங்கினாங்க 132 கோடிக்கு.
நல்ல விஷயம். இதே மாதிரி ஒன்னொன்னா இவங்க வித்துட்டுனால் நம்மளுக்கு லாபம், ரைட்? ப்ராஃபிட் ஷேர் மேலே போயிட்டு இருக்கும். அண்ட் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் ரிலையன்ஸ் பவரை வந்து யாராச்சும் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது எல்என்டி நியூஸு. ஒரு 7,500 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பெரிய விஷயம் இல்லை, ஆல்மோஸ்ட் 1 பில்லியன். 1 பில்லியன்றது 8,300 கோடி. 7,500 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. லோக்கல்ல ஒரு 2,500 கோடியும், இன்டர்நேஷ்னல்ல வந்து ஒரு 5,000 கோடிக்கும் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதுல பெரிய ஆர்டர் வந்து என்னதுன்னு சொன்னால் 165 பெட்டட் ஹாஸ்பிட்டல் ஒன்று, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஓமான்ல. பெரிய விஷயம். எல்என்டி பெரிய லெவல்ல மிடில் ஈஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்குள்ளாரையும் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பேடிஎம். பேடிஎம்ல வந்து ஏற்கனவே 2 பேங்கோட டைப் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட அந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கு. ஒன்று வந்து ஆக்சிஸ் பேங்க், இன்னொன்று வந்து எஸ் பேங்க். மூணாவதா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் உள்ள வருது. ஸோ தட் மீன்ஸ் பேடிஎம் பேங்க் வந்து வெளில போயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து எஸ் பேங்க் எடுத்துட்டு வந்தாங்க, ஆக்சிஸ் பேங்க் எடுத்துட்டு வந்தாங்க, ஹெச்டிஎஃப்சி உள்ள எடுத்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு அட்வான்டேஜ். அடுத்ததும் சூப்பர் நியூஸ். ஆர்பிஐ உங்களுக்கே தெரியும், போன வாரம் கூட வந்து 642 பில்லியன் டாலரா இருந்துச்சு, நியூ ஹை. 642.49 பில்லியன் டாலர்ஸ் இருந்துச்சு மார்ச் 15ஆம் தேதி. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இன்னமும் பெருசாக நாங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்ம எக்கானமி பெருசாகும் போதும் ஏதாச்சும் ஒரு இப்படி அப்படி நான் ஆடிச்சுனா கூட நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சு நம்ம பண்ண முடியும். நம்ம ஃபைனான்சியல் பிளானிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கையில் லிக்விட் கேஷ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுன்றோம்ல, அதே கதை தான் இது. எப்பயுமே வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அடுத்த 2-3 வருஷத்தில் தார்மாராக வந்து இந்தியாவுக்குள்ளே கேஷ் வருது. இதில் வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதை வந்து இன்னைக்கு நியூஸாக கொடுக்கல, பட் நான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஜேபி மார்கன் இவங்க வந்து லிக்விட் ஃபண்ட், அதாவது கவர்மெண்ட் பாண்டை ஒரு இண்டெக்ஸாக வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி நிஃப்டி இருக்கோ அது மாதிரி வந்து 10 இயர் பாண்டு, 20 இயர் பாண்டுன்னு நம்ம வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி இவங்க வந்து இன்டர்நேஷ்னல்ல இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட பாண்டுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் போடுறாங்க. அந்த இண்டெக்ஸ்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆர்பிஐ ஆர் இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற பாண்டையும் வந்து இன்க்ளூட் பண்ண போறாங்க. இது மாதிரி வரும்போதும் அடுத்த ஒரு 20 மாசத்துல வந்து 40 பில்லியன் டாலர் உள்ள வரும். நினைச்சு பாருங்களேன், மாசம் ஆனால் ஒரு 16,000 கோடி உள்ள வருது, 16,000 17,000 கோடி உள்ள வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பாண்ட் மார்க்கெட்ல. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கேஷ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்பிஐக்கு தான் போகுது. ஒன்று டாலர், ஓகே, அதுக்கு பதிலாக ருப்பி வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயர் சம்வேர் நடுப்புற வந்து சொல்லியிருந்தாங்க, கோல்ட்மேன் சாக்கும் இதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண போறேன்றது. அப்போ என்ன ஆகும்னா, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஜனவரியோ பிப்ரவரியோ வந்து ப்ளூமர்க்கும் வந்து சொன்னாங்க 31 ஜனவரி 2025 இருந்து அவங்களோட இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண போறாங்க. இது எல்லாமே வந்து என்ன காட்டுதுனால் இந்தியன் பாண்ட் மார்க்கெட் வந்து பெருசாக ஆக போகுது. மேபி எனிவேர் பிட்வீன் 100-150 பில்லியன் டாலர்ஸ் உள்ள வரும்போதும் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு டேட்ல வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு உள்ள ருப்பியா விற்கிறாங்க பாண்டை. அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்போதும் பெரும் பணம் உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, இதனால என்ன அட்வான்டேஜ், ருப்பி ஸ்டேபிள் ஆகும், ரைட்? ருப்பி ஸ்டேபிள் ஆகும். இவ்வளோ பணம் உள்ள வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட், எப்பயுமே வந்து பாண்டுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், சரியா? நீங்கள் வந்து மாதத்துக்கு வந்து எனக்கு 2 ரூபா வட்டி கொடுன்றீங்க. அப்போ 10 பேர் நிற்கிறாங்க, அந்த 10 பேர்கிட்ட நான் யார்கிட்ட வாங்குவேன், யார் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அப்போ 10 பேர் நிற்கும் போதும் 2 ரூபா வட்டி ஒத்து வராது. அப்பா எனக்கு 70 பைசா கொடுக்குறியா, எனக்கு 1 ரூபா கொடுக்குறியா, அப்படிதான் நான் கேட்பேன். அப்போ டிமாண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்போதோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சூட்சமும். அதே மாதிரி பிரைவேட் கம்பெனிஸும் ஞாபகம் வச்சுங்க, பிரைவேட் கம்பெனிஸும் பாண்ட்ல வந்து கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அப்பா நீ எல்லாம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் வாங்காத, நம்ம ஊர்ல பாண்ட் மார்க்கெட்ல வாங்குங்க, ஸோ தட் பாண்ட் மார்க்கெட் பெருசாகும். நீங்க எடுத்து பாருங்களேன், ரீசெண்டா ரிலையன்ஸும் அது மாதிரி பாண்ட் மார்க்கெட்ல வந்தாங்க, அண்ட் இன்னும் 2 கம்பெனிஸ் அது மாதிரி பாண்ட் மார்க்கெட்ல வந்திருக்கிறாங்க. நல்ல விஷயம்.
இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ லேட்டஸ்டாக வந்த நியூஸ், ரைட், ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்கும் போதே சொன்னாங்க, ஒரு 7.5 லட்சம் கோடி கவர்மெண்ட் வந்து கடன் வாங்க போகிறாங்க. எப்போ? FY25 எலெக்ஷன் முடிஞ்சோடனே இது வந்து கவர்மெண்ட் வந்து RBI வந்து டிக்ளேர் பண்ண போகிறாங்க அண்ட் கவர்மெண்ட் பாரோ பண்ண போகிறாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் எல்லாம் வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் தானே. சரி, அடுத்த நியூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, RBI லைக் டு செட் ஆஃப் ஈல்டு டு T-bills. T-billsன்றது கவர்மெண்ட் பில்ஸ்ன்னு வச்சுங்களேன். RBI வந்து வட்டி குறைக்கிறதுக்கோசரம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 340 பில்லியன், ஒரு பில்லியன்றது 100 கோடி. ஸோ 340 பில்லியன் டாலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் பாரோ பண்ண போகிறாங்க. இது வந்து மெயினாக வந்து மார்க்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கோசரம் 91 டேஸ்க்கு வந்து 6.93% கொடுக்குறாங்க. 182 நாளைக்கு 182 டேஸ்க்கு வந்து 7.14% கொடுக்குறாங்க. 364 நாட்களுக்கு 7.1% வந்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். இப்போதான் வந்து நியூஸ் பார்த்தோம், கவர்மெண்ட்டும் இது பண்ணுது, RBIயும் வந்து பாண்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. நல்ல விஷயம். எப்பயுமே வந்து கடன் வாங்குறத வந்து தப்பு கிடையாது. கடன் வாங்கி அந்த பணத்தை என்ன பண்றோன்றதுதான் முக்கியம். கடனை வாங்கி நம்ம இது ஃப்ரீ அது ஃப்ரீன்றது சொன்னால் அது தப்பு. கடன் வாங்கி அசட்ஸ் பில்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு ரோடு போடுறாங்க, இல்லை ஒரு பிரிட்ஜ் போடுறாங்க, இல்லை ஒரு போர்ட் கட்டுறாங்க. அப்படி இருக்கும் போதும் அதுல இருந்து வர வருமானம் வந்து இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து கடன் வாங்கி கார் வாங்குறோம்னு சொன்னால் அது வந்து இட்ஸ் நாட் எ குட் அசெட். கடனை வாங்கி நம்ம வந்து வீடு கட்டுறோம்னு சொன்னால் மேபி இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு குட் பிஸ்னஸ். ஸோ ஞாபகம் வச்சுங்க, கடன் எதுக்கோசரம் வாங்குன்றது முக்கியமான விஷயம். அது வந்து நம்மளாவும் இருக்கலாம், கவர்மெண்டாவும் இருக்கலாம். அடுத்தது வந்து சக்தி பம்ப்ஸ். சக்தி பம்ப்ஸ் பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சோலார் பவர்ட் இந்த வயல்ல எல்லாம் யூஸ் பண்ற பம்பு. சரியா? இவங்க வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ட்டெல்லாம் வந்து காசு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 200 கோடி ரூபா வந்து பரட்டி இருக்கிறாங்க. எதுக்கு? இது மோஸ்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து வாங்கிடுச்சு. LIC மியூச்சுவல் ஃபண்டு, SBI மியூச்சுவல் ஃபண்ட் இவங்களாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் இந்த இது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கோசரம், அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனுக்கோசரம். பெரிய லெவலில் வந்து கவர்மெண்ட் வந்து சோலார் பவர்டு பம்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம், கிராம்ப்டன் கிரீவ்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு. எவ்வளோ வேல்யூன்றது தெரியாது, பழைய செய்தி அது. இதே மாதிரி டாடா, ரைட், இது டாடா பவரா இல்லை டாடா மோட்டார்ஸான்றது தெரியாது. டாட்டாவும் HPCL இவங்க 2 பேரும், நம்ம பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அவங்க ஒரு 5000 EV பவர் ஸ்டேஷன், சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து அக்ராஸ் இந்தியா வந்து போட போறாங்க. நல்ல விஷயம்தான். எந்த வருஷத்துக்குள்ள? இந்த வருஷம் கடைசிக்குள்ள 5000 பெட்ரோல் பங்க்லயும் வந்து போட்டுட்டுனா நல்ல விஷயம்தான். இதுக்கு அடுத்தது வந்து வருண் பிவரேஜஸ். இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு பிவ்கோன்ற ஒரு ட்ரிங்க், நம்ம ஊர்ல வந்து பவன்டோ இருக்குல்ல, அது மாதிரின்னு வச்சுங்களேன், 1320 கோடிக்கு வந்து வாங்கி இருக்கிறாங்க. இது வந்து ஃபுல் டீலிங் முடிஞ்சிருச்சு. இது வந்து டிசம்பர் 2023 பேசப்பட்ட விஷயம். இப்போ வந்து முடிச்சிட்டாங்க. இதனால இவங்களோட வியாபாரம் பெருசாகும். வருண் பிவரேஜோட சார்ட்டை பார்த்தா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வந்து ஒரு 3-4 மாசமா இப்படி சைட்ல போயிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து ஜாப்பனீஸ் யென், ரைட். 34 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ்க்கு வந்துருச்சு. இப்போதானே வட்டி ஏற்றுனாங்க. வட்டி ஏற்றுனா பணம் வெளில போகக்கூடாது, உள்ளே இருக்கணும். பட் டாலராக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஜாப்பனீஸ் யென் வந்து வீக் ஆயிருக்கு அகெயின்ஸ்ட் டாலர். அப்போ என்ன அட்வான்டேஜ் உண்டு. ஜாப்பனீஸ்காரங்க யூஎஸ்க்கு வந்து நிறைய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்றது ஈஸி ஆயிடும். கடைசி நியூஸ், ரொம்ப நல்ல நியூஸ். டாடா சன்ஸ் அவங்க வந்து டாடா கேபிட்டலை வந்து அடுத்த வருஷம் நாங்கள் லிஸ்ட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. IPO இந்த வருஷம் தானே டாடா டெக்னாலஜி வந்தாங்க. இந்த வருஷம்னா 2023 டாடா டெக்னாலஜி வந்தாங்க. 2025 நான் வந்து டாடா கேபிட்டல்ஸ் நாங்க வந்துடுறோம் சொல்லியிருக்கிறாங்க. டாடா கேபிட்டல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா NBFC, அதுலேயும் நாங்க உயர்ந்த ஜாதி NBFC, அதான் அப்பர் லேயர் ஆஃப் பை RBI. ஸோ உயர்ந்த ஜாதின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து டாடா கேபிட்டல் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 14 கம்பெனி தான் வந்து அந்த அப்பர் லிமிட் NBFCன்னு வாங்கியிருக்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு 14 கம்பெனிஸ் தான் கிடைச்சிருக்கு. அதுல டாடா சன்ஸும் இருக்கு.
ரைட்? டாடா சன்ஸும் இருக்குது, டாடா கேபிட்டலும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா கேபிட்டல் வந்து அவங்க 2 சின்ன சப்சிடரி இருந்துச்சு, அதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்து விழுங்கிட்டாங்க. ஒன்று வந்து டாடா கேபிட்டல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்னு ஒன்று, இன்னொன்று வந்து டாடா கிளீன் டெக் கேபிட்டல்னு. இது ரெண்டுமே வந்து இவங்க கேபிட்டலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பெரிய விஷயம், இவங்க யார் யாருக்கு லோன் கொடுக்குறாங்க, கேஷ் கிரெடிட் கொடுக்குறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல், டிமாண்ட் லோன்னு, அடுத்தது வந்து ஓடி ஃபெசிலிட்டி, இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். அந்த டாடா கிளீன் டெக் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு தெரியுமா, அதில் வந்து ஐஎஃப்சின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியல் கார்பரேஷன், இவங்களுக்கு வந்து ஒரு 7,16,00,000 ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. இப்போ அது எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ்னா 7,16,00,000 ஷேர்ஸ். ஸோ கேபிட்டல் வரும்போதும் இவங்க எக்ஸிட் ஆகிறாங்களான்னு பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.